அனைவருக்கும் காலை வணக்கம். நம்மளுடைய கணிப்பு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நேற்று பார்த்திங்கன்னா நம்ம ஏசியில் 80 அப்படிங்கிற மாதிரி ஏசியில் 80 அப்படிங்கிற ஒரு எண்ணை நம்ம எடுத்தோம். ஏசி இதில் 80 அப்படிங்கிற ஒரு எண்ணை எடுத்தோம். ஆனால் நம்மளுக்கு ரிசல்ட்டில் வந்தது 40. ஓகேங்களா? ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏசி 3780 அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். பிசியில் 4317, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5 அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஆனால் ஆல் போர்டில் நம்மளுக்கு வந்தது 4 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ 5400 அப்படிங்கிற மாதிரி நேற்று நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், என்ன மாதிரி இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 5400 அப்படிங்கும்போது இன்றைக்கி போர்டில் என்ன மாதிரி வரலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி 4க்கு 8 ஏபிசி இப்படி சொல்கிறேன். 4க்கு 8, 0க்கு 2, 0க்கு 5, 825 அப்படிங்கிற ஒரு எண்ணு நம்மளுக்கு கிடைக்கிது. சரியா? ஓகே. அப்படின்னா 4க்கு 8, அப்படி 4க்கு 8 இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 4க்கு என்னவாக வரலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா 4க்கு 2, 4க்கு 2. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 0க்கு 4க்கு 2, நேற்று ரிசல்ட்டுக்கு 4க்கு 2, 0க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 பவர் 4 பவர். அப்படிங்கும்போது நம்மளுக்கு 0வை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 அப்படி இல்லைன்னா 7, 6க்கு 4, 4க்கு 0னா 0வுக்கு 3 தான் நம்மளுக்கு பவரில் டைரெக்டாக வருது கணக்கு. ஸோ அப்படிங்கும்போது 2, 3. ஓகே. இப்போ நம்மளுக்கு இந்த 5 இருக்கு இல்லையா, இந்த 5க்கு நம்மளுக்கு என்ன பவர் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5க்கு 8 பவர். ஸோ நான் இங்கே எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 825, 238 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணிப்பு பார்க்குறோம். ஓகேவா? மற்றபடி இந்த ரிசல்ட் கம்பேரிசன்லாம் எதுவும் இல்லை. 825, 238 இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்பில் வருது. அதே மாதிரி நம்ம நேற்று சார்ட்டை ஒரு நிமிஷம் நேற்று ரிசல்ட்டை நம்ம கவனிக்கணும். என்ன கவனிக்கணும் அப்படின்னா இங்கே ட்ரிபிள்ஸு, இங்கே டபுள்ஸு, சென்டரில் மட்டும்தான் நம்மளுக்கு 4 அப்படிங்கிறது நிற்கிது. ஓகேவா? மோஸ்ட்லி இந்த மாதிரி டபுள்ஸு ட்ரிபிள்ஸில் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டபுள்ஸ் இன்றைக்கும் வரும். இன்றைக்கும் டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம பாஸ்ட் சார்ட்டில் காருண்யா ப்ளஸில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 807 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. 1807 அப்படிங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் காருண்யா ப்ளஸில் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னே 9ஆம் தேதி அது எலெக்ஷன், அந்த மாநிலத்தில் தேர்தலுங்கிறதுனால அதுவும் நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ இப்போ இதில் காமனாகவே இந்த மாதத்தில் காருண்யா ப்ளஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காருண்யா ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் நம்மளுக்கு 2980, 1807 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கு. அப்படிங்கும்போது இங்கே 2க்கு 1, 9க்கு 8, 8க்கு 0, 0க்கு 7 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த 2 ரிசல்ட்டையும் நான் இங்கே எழுதிக்கிறேன். 2980 இந்த 2 ரிசல்ட்டையும் நான் எழுதிக்கிறேன். 1807. இப்போ இந்த 2 ரிசல்ட்டை வச்சு நம்ம ஒரு பேட்டர்னில் பார்க்குறோம். 2க்கு 1 அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்கு 1 அப்படின்னா 2க்கு 1, 1க்கு 4ன்னு வச்சுக்கோமே. 1க்கு 4 இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மைனஸ். இதில் 2க்கு 1னா 1க்கு 4, 9க்கு 8னா 8க்கு இந்த பேட்டர்ன் படி பார்த்தா 9க்கு 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா 9க்கு 8னா 8க்கு 2ன்னு இருக்குது. 9க்கு 8, 8க்கு 2ன்னு இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி 8க்கு 0 அப்படிங்கும்போது 0வுக்கு 3. ஓகே. 0வுக்கு 7 அப்படின்னா 7க்கு நம்மளுக்கு 4 பவரில் இருக்குது, 7க்கு 3 பவரில் இருக்குது, 7க்கு 5 பவரில் இருக்குது. ஓகேவா? அப்படிங்கும்போது 7க்கு ஆக்சுவலாக 4 தான் பவர். டேரெக்டாக சொல்ல போனால் 7க்கு 4 அப்படின்றமா அப்படின்னா 0க்கு 7 அப்படிங்கும்போது 7க்கு 4 வராமல் ஒரு வேளை 5ஆக வரலாம். 7க்கு
5 வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒருவேளை நம்ம வந்து அந்த 5 அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து ட்ரெயில் நம்பராக ஒரு நம்பர் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயில் நம்பரில் வந்து நம்ம 4 2 3 5 அப்படிங்கிற ஒரு எண்ணை நான் ட்ரெயில் நம்பராக எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த கம்பெனி பேட்டர்ன் ட்ரெண்ட் காரண்டியா ரிசல்ட் நம்ம எடுத்தாச்சு. எடுத்து அதுக்கு வந்து பவர் நம்ம எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 2 3 5 அப்படிங்கிறது 4D ட்ரெயிலில் நம்மளுக்கு கிடைக்கிறது 4 2 3 5. அதாவது நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா 555 400 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது ஒன்று டபுள்ஸ் வரும், டபுள்ஸ் வரலன்னா ரம்மி இந்த மாதிரி 1 2 3 4 5 அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஸோ அதுதான் நம்மளுக்கு 4Dயில் ஒரு ட்ரையல் எண்ணாக நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ நம்ம போர்டு வைஸும் பார்த்தாச்சு. நம்ம போர்டு வைஸ் எடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 825 238 அப்படிங்கிற ஒரு எண்ணை எடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம 4Dயில் 4 2 3 5, அதாவது 5க்கு வந்து 4, 4க்கு வந்து 2, 0க்கு 3, 0க்கு 5, 4 2 3 5 அப்படிங்கிறத நம்ம இது முடிவு எடுத்துக்கிறோம். ஓகே, இதில் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏபி, இன்றைக்கி வந்து ஏபி ஏசிபிசி கிடையாது, ஏபி அப்படின்னு பர்டிகுலராகவே மென்ஷன் பண்ணிடுறோம். ஏபியில் 81 82 72. அதே மாதிரி பிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 28 02 29. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 அப்படிங்கிற மாதிரி காமனாக ஒரு எண்ணு கொடுத்துருக்கேன். ஏன்னா 0க்கு 7, 4க்கு 7, அதாவது 400 அப்படிங்கிற ஒரு எண் அப்படின்றதுனால 0க்கு 7, 4க்கு 7 அப்படிங்கிற மாதிரி காமனாகவே எல்லா இடத்துலையும் 7 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் இதை நம்ம ஒரு விதமாகவும் தனித்தனியாக பிரித்து தான் எடுத்திருக்கோம். இந்த கண்டினியூட்டி இதில் வரும் அதில் வரும் அப்படின்லாம் இல்லை. இந்த பிசி வந்து பாஸ்ட் ரிசல்ட்லேருந்து பார்த்து எடுத்திருக்கோம், ஏபியும் பாஸ்ட் ரிசல்ட்லேருந்து பார்த்துருக்கோம். போர்டு வைஸில் 825 238 தான் ஆக்சுவலாக நம்ம எடுத்தது. அதுலேருந்து நம்ம வந்து ஆல் போர்டு 7 அப்படிங்கிறது காமனாகவே பவர் நம்பரில் 2க்கு 7, 5க்கு 7, 3க்கு 7, 8க்கு 7, 0க்கு 7 அப்படிங்கிற எல்லாத்துலேயுமே காமனாக பவர் நம்பரில் வச்சு நம்ம ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 7 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பாக எடுத்திருக்கோம். ஏபியை பொறுத்த வரைக்கும் 81 82 72, பிசியில் 28 02 29. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இன்றைக்குரிய கணிப்பு. நம்மளோட கெஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணி விடுங்க. சரியா? இன்றைக்கி நம்மளுடைய கெஸிங்கில் இது தான் இருக்குது. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஜாயின் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க நண்பர்கள், ஜாயின் பண்ணி பாருங்கள். ஒரு பேட்டர்ன் இப்போ இது எல்லாத்தையும் வச்சு நாளிலேருந்து சிங்கிள் நம்பரில் தான் நம்ம பயணிக்க போகிறோம். ஏன்னா இது பாஸ்ட் ரிசல்ட்டு போர்டு வைஸ் எல்லாத்தையும் பார்த்து தான் எடுத்திருக்கேன். இதுவும் ஓரளவுக்கு இன்றைக்கி கெஸிங்கில் மேட்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், உங்களோட கணிப்புகளில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்குரிய தகவல்கள். அனைவரும் மறக்காமல் இன்றைக்கி நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.